ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். போர்ட்டபுள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க விரும்புகிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒரு போர்ட்டபுள் ப்ளூடூத்து சார்ஜபிள் ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சு. இது வந்து என்னுடைய யூஸுக்கு இல்லை, எங்கள் அம்மாவோட யூஸுக்காண்டி. அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு கேட்குறதுக்கு, எஃப்எம் கேட்குறதுக்கு, அதுக்காண்டி வந்து இதை ஆர்டர் பண்ணுது. சார்ஜிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஜிப்ரானிக்ஸ் கம்பெனியில் வந்து ஆர்டர் பண்ணி இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே வந்து நல்லா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங் வந்து ஓரளவுக்கு ஓகே, சூப்பராகவே இருக்குது. ஜிப்ரானிக்ஸோட பேக்கிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எப்போவுமே நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்டபுள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு போட்டு ZEB-ASTRA 35 போட்டிருக்காங்க மாடல் நேமு. இதோடைய ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் வந்து இப்போ 16 வாட்ஸு, அதாவது 2 ஸ்பீக்கர் இருக்குது. அது வந்து 8 வாட் ஒரு ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் பண்ணுது. மெமரி வந்து அதிகபட்சம் நம்ம 32 GB வரைக்கும் போட்டுக்கலாம். சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா 7.5 மணி நேரம். அதுதான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பட் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம் நைட் டைமில். ப்ளேபேக் டைம் வந்து 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த சின்ன ஒரு இது மாதிரி கண்டிஷன் சப்ளை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கீழே போட்டிருக்காங்க அட் 50% வால்யூம் எல்இடிலாம் ஆஃப் பண்ணி வச்சா மட்டும் அந்த 24 ஹவர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஒரு 10 ஹவர்ஸ் வந்தாலே போதும். 24 ஹவர்ஸ்ன்றது உண்மையிலே நல்ல விஷயந்தான். இது வந்து டூயல் 5.2 சென்டிமீட்டர் டிரைவர்ஸ், ஒரு 2 இன்ச்சுன்னு வச்சுங்களேன். டூயல் பேசிவ் ரெடிட்டர். பேசிவ் ரெடிட்டர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஃபீலிங் நல்லாயிருக்கும். அந்த பேஸ் ஃபீலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்ஜிபி லைட் வந்து இதில் வந்திருக்கு. அந்த ரேட் அதுதான் நம்ம கொஞ்சம் ஆச்சரியம். இந்த ரேட்டில் வந்து ஆர்ஜிபி லைட்லாம் கொடுக்குறாங்க. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இதிலெல்லாம் மோடுலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ, ஆக்ஸு, யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி, கால் ஃபங்க்ஷன். நம்ம வந்து அதாவது கால் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது வந்துச்சுன்னா பேசிக்கலாம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ எடுத்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது, ஸ்பீக்கரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோடைய எம்ஆர்பி வந்து 1899 கொடுத்துருக்காங்க. பட் நான் வாங்கினது அவ்வளோ ரேட்டுக்கு இல்லை, கம்மியாக தான் வாங்கினேன். ஸ்பீக்கரு, சார்ஜிங் கேபிள், இன்புட் கேபிள் வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி கைட் படிக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்ப்போம் ஸ்பீக்கரை. ஸ்பீக்கர் நல்லா பெருசாகவே இருக்குது, ஒரு 1.25 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு பாலித்தீன் கவர் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பில்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வால்யூம் பட்டன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸு, வால்யூம் மைனஸ் ப்ளஸ்ஸு, மோடு மாத்திர பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆக்ஸு, கார்டு போடுறது, மைக்ரோ எஸ்டி கார்டு போடுறது, ஒரு பென்ட்ரைவ் ஸ்லாட்டு, டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதான் சார்ஜிங் போடுறது. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பில்டு குவாலிட்டி ப்ளஸ் நல்லா வந்து டிசைன் நல்லாயிருக்கு. உண்மையிலே நல்லா லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 அடிக்கிட்ட இருக்குது. நல்ல பெரிய ஸ்பீக்கர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர் ஸ்பீக்கர் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்இடி கலர் மோடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மோடு எம்ன்ற பட்டனுக்கு வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கலர் மாறுது. இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கலர் மோடு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது செகண்ட் கலர் மோடு. நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இது தேர்டு. இது ஃபோர்த் கலர் மோடு. சிங்கிள் லைட்டாக வந்து பிளிங்க் ஆகும் போல். இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. இது ஒரு கலர் மோடு. இது கொஞ்சம் அந்த சிங்கிள் கலர் மோட்லேயே கொஞ்சம் ஸ்பீடாக இதாகுது, அடுத்த கலர் சேஞ்ச் ஆகுது. இது ஒரு டைப்பில் இருக்குது.
இது ஒரு டைப்பில் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு பார்க்க. இது ஒரு டைப்பு, இந்த கலர் மோடும் நல்லாயிருக்கு. இந்த கலர் மோடும் சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. பரவாயில்ல, ஒரு 8 கலர் மோடுகிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஆஃப் ஆயிடுது. திரும்ப ஆன் பண்ணுறதுக்கு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிரும். இது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம் நல்லா சேவ் ஆகும், அதனால் இதை கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் ZEB-ASTRA 35 கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஸ்பீக்கரோட இது கனெக்டிங் பண்ணுவோம். ZEB-ASTRA 35 is now connected. ஓகே, பேரிங் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்பீக்கர் வால்யூம் வந்து இது ஸ்பீக்கருடைய பேட்ரி வந்து 70% இருக்குது. இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம். டோன் எல்லாமே சூப்பராக இருக்குது. சவுண்டு உண்மையாக நல்லா, ஆக்சுவலாக வந்து 16 வாட் ஸ்பீக்கர்ன்ற சவுண்டு நல்லாவே தெரியுது. இப்போ வேறு சாங் ஏதாவது பேஸ் சாங் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். பேஸ் எந்தளவுக்கு விழுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து டீப் பேஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஓகே, நார்மலாக ஒரு நம்ம சாங் கேட்குறப்ப இருக்க பேஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே சொல்கிறேன், சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ ஃபைனலாக இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 799. அமேசானில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்லாயிருக்கு. இதோட சார்ஜிங் மட்டும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோ முடியிறப்ப ஃபைனலாக சொல்கிறேன். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. ஒரு 800 ரூபா ரேஞ்சுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் சவுண்டு. சார்ஜிங் வந்து இப்போ நம்ம மறுபடியும் வந்து இப்போ நான் ப்ளே பண்ண வரையும் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் 70% தான் இருக்குது இன்னமும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்லாவே சார்ஜ் நிற்கும். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வேணால் போடுறேன் ஃபுல் டே யூஸ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு சார்ஜ் நிற்கிதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ரூபா ரேஞ்சுக்கு Zebronics கம்பெனி நல்ல சார்ஜு கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்குது பார்த்து தான் நான் வாங்கினேன். உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.